அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் புதிதாக தலைவராக பொறுப்பேற்கின்ற மரியாதைக்குரிய பாசமிகு அண்ணன் செல்லோ பெருந்தகை சட்டமன்ற உறுப்பினர் அவர்களே, இந்த பதவியேற்பு விழாவுக்கு வருகை தந்திருக்கின்ற அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியின் பொதுச் செயலாளர் டாக்டர் அஜாய் ஐபிஎஸ் அவர்களே, தமிழகத்தின் பொறுப்பாளர் ஸ்ரீவல்ல பிரசாத் அவர்களே, மற்றும் முன்னாள் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் தலைவர் மரியாதைக்குரிய ஐயா கே.எஸ். அழகிரி அவர்களே, தலைவர் கே. தங்கபாலா அவர்களே, மற்றும் சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்களே, அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியின் செயலாளர்களே, மாவட்ட தலைவர்களே, தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் நிர்வாகிகளே, மகிழா காங்கிரஸின் நிர்வாகிகளே, அனைவருக்கும் இனிய வணக்கம். அண்ணன் செல்வ பெருந்தகை அவர்கள் மிக ஆற்றல் மிகு வீரியத்தோடு செயல்படுகின்ற எண்ணம் உள்ளவர். அப்படிதான் எனக்கு தெரியும். அவரை தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் SC/ST துறையில் தலைவராக இருக்கும் பொழுது அத்துறையை தமிழகம் முழுவதும் பட்டி தொட்டி எல்லாம் கொண்டு சேர்த்த பெருமை அண்ணன் செல்வ பெருந்தகை அவருக்கே உண்டு. அந்த விதத்தில் அவர் தமிழகம் முழுவதும் காங்கிரஸ் பேரியக்கத்தை நண்பரோடு பரிச்சயம் பெற்றவர். அந்த விதத்தில் அவர் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியை சிறப்பாக வழிநடத்த செல்வார் என்ற நம்பிக்கை உள்ளது. அண்ணன் நியமனம் என்பது மோடிக்கு ஒரு மரணடியாக இருக்க வேண்டும். நமது தலைவர் ராகுல் காந்தி அவர்களின் பாரத பிரதமராக வருவதற்கு உழைக்க வேண்டும் என்று உறுதுணையோடு இங்கு வந்திருக்கின்ற அண்ணன் செல்வ பெருந்தகை அவர்களுக்கு தமிழ்நாடு மகளிர் காங்கிரஸ் சார்பாக மிகப்பெரிய வாழ்த்துக்களையும் நன்றிகளும் தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டும் ஒரு முறை நன்றியினை கூறிக்கொண்டு தமிழ்நாடு மகளிர் காங்கிரஸ் அண்ணன் அவர்களுக்கு முழுவதாக ஒத்துழைப்போம் என்று உறுதி கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.